இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போட வீடியோவும் உங்களுக்கு வரும். நீங்கள் அதை பார்த்து ரசிக்கலாம். தேங்க்யூ. எங்கள் பாப்பா தங்கத்துக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க 65 போடலாம். என் கணவர் அவர்கள் பொரிக்கிறாரு. எங்கிட்ட வந்து பிரியாணி பண்றோம். இப்போதே கறி போடப்பட்டு உள்ளது. கறி போட்டதுக்கு அப்புறம் நல்லா வேக வைக்கணும். கறி போட்டு முடிச்சாச்சு. கறி போட்டு முடிச்சதும் மசாலாலாம் சேர்ற மாதிரி நல்லா கிளறி விடணும். மேலும் இந்த சாப்பாடில் தயிர் மிக்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் மனமாக இருக்கும், கூடவே டேஸ்ட் இருக்கும். ஏன்னா மில்கில் இந்த வெண்ணெய் நெய்யெலாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சுவை கூடும். அதனால் கொஞ்சம் தயிர் கம்மி நல்லா. இப்போது கரம் மசாலா போட்டுருக்காங்க. தான் ஓப்பன் பண்ணுது. அடுத்தது பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா போட்டுருக்கு. கூடவே கொஞ்சம் மல்லிப்பொடி கலந்துங்க, இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அது மசாலா கலந்து நல்லா ஒரு கலவையாக இருக்கும். அதை கிளம்பும்போது கொஞ்சம் கவனமாக கிளறுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பிடிச்சி அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா சூடாகவும் இருக்கும், ப்ளஸ் மசாலாவும் இருக்கும். அது ரெண்டு சேர்ந்து படிச்சுன்னா ரொம்ப வழி எப்படி நமக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிளறுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பொரிஞ்சிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் 65 போயிட்டு அந்த பக்கம் சிக்கன் பிரியாணி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவு அந்த கப்பில் தான் நம்ம அரிசி எடுத்தோம்னா 3 கப்புக்கு பதிய 3 கப் பதிய இப்போ நம்ம 6 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். ஏன்னா அப்போ தான் அது வந்து அரிசி வேகிறதுக்கு கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு கலந்துவாங்க. சரியா? இப்போ ஒரு கைப்பிடியில் ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு உங்களுக்கு தெரியும் தேவையான அளவுக்கு போடணும். ஓகேவா? ஆனால் குழம்பு கம்மியாக போட்டுறீங்க. ரொம்ப உப்பு போட்டு அந்த இருக்கிற தண்ணி கொஞ்சமாக எடுத்து சுவிச்சு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து உப்பு அழுத்துங்க. நம்ம கம்மியாக போட்டாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி சோறு கொஞ்சமாக ஆகிடும். அதோட டேஸ்ட் கொஞ்சம் அதனால் உப்பு கரெக்டாக இருந்தால் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். சரியா? அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஊற வச்சா இந்த பாஸ்மதி ரைஸை பார்க்கணும். இப்போ அரிசி போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சதான் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா கலக்கும். இல்லை கலக்காம விட்டீங்க அப்படின்னா அந்த அரிசி போட்டு அள்ளி வந்து அப்படியே அடி பிடிச்சிடும். அதனால் அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு டைம் உப்பு பார்த்துக்கோங்க. கரெக்டாக நான் இப்போ நல்லா சுவையாக இருக்குது. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் தேவையான உப்பு கம்மியாக. இப்போ கறி முடிச்சாச்சு. இப்போ அதுக்கு நம்ம உப்பு வர போட்டு மூடி வச்சிடலாம். சரியா? மூடி வச்சு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 3 நிமிஷத்துக்கு வேணால் 2 நிமிஷம் போதும். ஏன்னா பாஸ்மதி ரைஸை ஊற வச்சிடும். அதனால் 2 நிமிஷத்துக்கு போதும் மாதிரி. சரியா? வாவ், அருமையாக வந்திருக்கு. இது லைட்டாக கொஞ்சம் மல்லித்தலை கலந்துங்க. மல்லித்தலையும் கொஞ்சம் புதினா தலைமாக கலந்துங்க. கலந்துக்கிட்டால் நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா மனமாகவும் இருக்கும். சாப்பிடவும் கொஞ்சம் நல்லா சுவையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே கொஞ்சம் நெய் கலந்துக்கோங்க. நெய் கலந்துக்கோங்க. அந்த சாப்பாடு கையில் விட்டாமல் நல்லா சாப்பிடவும் நல்லா சுவையாக இருக்கும். நல்லா அருமையாக நம்ம சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பவுடர் இல்லையா, அந்த கலர் பவுடரை கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஒரு கிளாஸில் அதில் கொஞ்சம் பொடி கலந்து இந்த கலர் பவுடர், அதாவது இந்த கேஸை போட சொல்லுவாங்க இல்லையா, அதை கொஞ்சமாக அப்படி கலந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்க நல்லா அருமையாக நல்லா இருக்கும். அதையும் கலந்துக்கோங்க. இப்போ அப்படியே எல்லாத்தையும் கலக்கி விடுங்க. கலக்கி விடுறதுக்கப்புறம் பார்ப்போம் அது எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. என் பையன் வந்து சாப்பிட உட்காந்துருக்கான். அம்மா அன்பு அன்புக்கு வரோம். இங்கே வரோம். ஹாய் சொல்கிறா. ஹாய் ஹவாரியோ. ஐயோ என்னப்பா அன்பு, என்னது? எங்கள் மேடம் பார்த்துக்கோங்க உட்காந்துருக்காங்க நாங்கள் சாப்பிடும்போது. மாமா பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோவும் உங்களுக்கு வரும். நீங்கள் அதை பார்த்து ரசிக்கலாம். தேங்க்யூ. எங்கள் பாப்பா தங்கத்துக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா